Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே ஒரு பாவர் கோணத்தில் இல்லாமல் கேந்திரத்தில் இருந்தால் அவர் நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. ஐயா இப்போ 10ஆம் இடம் அப்படி சூப்பராக இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்களை அவர் 10ஆம் இடத்துல செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல தொழில் அமைப்புகளை சில மாற்றங்களை தருவார். ஆனால் அது எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். என்ன ஒன்று, அதுக்கடுத்து சனி பயிற்சியில் 11க்கு உங்களுக்கு வரப்போகிறாரா? அப்போ 11ஆம் இடத்துல வரும்போது லாபங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 10ஆம் இடத்துல அந்த ஃபவுண்டேஷன்களை கொடுப்பார். ஃபவுண்டேஷனா என்ன? 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலமாக ஒரு வேலை மாற்றம், புதிதாக வேலை கிடைக்கும், அல்லது இருக்கிற வேலை மாறும், தொழில் ஆரம்பிப்பீங்க அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பீங்க. தொழில் வியாபாரம் ஆரம்பித்தோடனே பட்டு நாங்கள் லாபம் வந்துடுது, பெரிய ஆளாயிரமா என்ன? ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தோடனே நம்ம கோடீஸ்வரன் ஆயிரமா என்ன? ஒரு கடை ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அது 2ஆவது கடையாகும், 3ஆவது கடையாகும், 4ஆவது கடையாகும், ஒரு 5 பிரான்ச் போட்டோடனே டக்குன்னு நம்ம வளர்ச்சி எல்லார் கண்ணுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இன்னும் 2.5 வருஷம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அஸ்திவாரங்கள் ஜீவன அமைப்புகளில் ஏற்படுங்க. ஜீவன அமைப்புனா என்ன? எதில் சம்பாதிக்கிறோம்? வேலையில் சம்பாதிக்கிறோம், தொழிலில் சம்பாதிக்கிறோம், வியாபாரத்தில் சம்பாதிக்கிறோம், விவசாயத்தில் சம்பாதிக்கிறோம், மெஷினரிஸில் சம்பாதிக்கிறோம். அவரவர்களுடைய தொழில் நிலைமைகளில் சில நல்ல படிக்கட்டுகள் ஏறக்கூடிய, படிக்கட்டுகள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. பட்டம் பதவி போன்றவைகள் இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக சரியாக கிடைக்காதவங்க, ஒரு கல்வி, ஒரு எம்ஏ படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், எம்எஸ்சி படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன், இந்த மாதிரி பட்ட மேற்படிப்பு படிக்கிறேன், ஏன்டா ஆரம்பிச்சேனே தெரியல, அது போனால் இது இல்லை, இது போனால் அது இல்லை, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, முடிக்க முடியல. இவங்க எல்லாத்துக்கும் அந்த தடவை முடிக்க முடியும். பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, ஒரே இடத்துல 5 வருஷமாக இருக்கிறேன், ஒரே இடத்துல சீட்டு மாறவே முடியல. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் வரக்கூடிய நிலைமை இருக்குது. அப்படியே சனிப்பெயர்ச்சிக்கு கூடிய டக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ராசியில் வரார். ராசியில் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு வரார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம், அதோட முக்கியமாக காதல் கல்யாணம். மிதுன ராசிக்காரங்களாம் 2022 ரொம்ப நொந்து போனீங்க இல்லையா? இப்போ அந்த நொந்து போன அமைப்புகள், அந்த நேரத்தில் உங்களுக்கு காதலே பிரேக்கப் ஆயிடுச்சு. 2020, 21, 22 இந்த 3 வருஷத்தில் ஏற்கனவே இருந்த காதல் பிரேக்கப் ஆகி 2023க்கு அப்புறம் ஒரு புது காதல் வந்தது பார்த்தீங்களா? இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. ஆக போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கதையாக மிதுன ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் அக்டோபர் மாதம், நவம்பர் மாதத்திற்கு பிறகே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை அந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவும் அப்படியே சனியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நடக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய யோக மாற்றங்க அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.